இந்த கடையோட என்ன பார்த்துங்க, இந்த கடையில் ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க. அதாவது கூட்டம் இருக்குது, ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது சங்க தலைவர் பேசினதுக்கோசரமே அப்படி இது பேசி ஒரு முரண்பாடு பண்ணுது. இந்த கடையில் இந்த நேரத்துக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இந்த கூட்டத்தை காமிக்கணுங்கிறதுக்கோசரமே ஆள் இல்லை அப்படின்னு இவங்க பல பிரச்சனை பண்ணுங்கிறதுக்கோசரமே இந்த மாதிரி வேணும்னா மக்கள் நிற்க வச்சு எல்லா இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கியூ பார்த்துக்காங்க. இந்த கடை வந்து 74 64 நம்பரு. இதில் இன்னமும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறாங்க. பேசினா வந்து அடியாளுங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறது. வெளியே 2 பேர் நிற்க வச்சுக்கிட்டு அப்படி தான் வாங்குவோம். இப்போ இந்த நிமிஷம் வரையும் இவ்வளோ கியூலாம் நிற்கவே இந்த கடையில் வந்து இத்தனை நாள் வரையும் ஒருத்தங்க கூட நின்னதில்லை. இது வந்து ஆள் பற்றாக்குறை காமிக்கிறாங்களாம், இது சங்கத்து மூலியமாக காமிக்கிறாங்களாம். ஆனால் அந்த கடையில் வேலை செய்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா சொத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த 10 ரூபா 5 ரூபா காசு வாங்கி அந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் தான் ஸ்டிக்கரு. அதுக்கு முன்னாடி 5 ரூபா 10 ரூபா வாங்கின காசில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சுட்டாங்க. கேட்டோம்னா பல ராமாயணமாக பேசுறது, ஏளனமாக பேசுகிறது. என் காசை கொடுத்து நான் வாங்கணுன்னா இவங்க ரொம்ப இலக்காரணமாக பேசுறது. கியூ இந்த கடையெல்லாம் இது வரலாறு இல்லாத ஒரு கியூ. பார்த்துக்கோங்க. நாடு திருந்தக்கூடாது, திருத்தவும் யாரும் வரக்கூடாது. என்னதான் வந்தாலும் இவங்க தனி சாம்ராஜ்யம்.